ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 9. ரென் கரெக்டாக நம்ம ஹீரோவை மீட் பண்ணியிருந்தா. ரெண்டும் அந்த ரெட் டீமில் தான் இருக்கா. ஹே அகிரா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுக்கவுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுறான். உன்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, பட் கண்டிப்பா அவ்வளோ ஈஸியில என்ன அட்டாக் பண்றதுக்கு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேம்ல உனக்கு வேற ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கும். நீ கிரீன் டீமை யூஸ் பண்ணிக்கிடுது, அதே மாதிரி தான் நானும். எனக்கு வேற ஒரு பர்பஸ் இருக்கு, நான் ரெட் டீமை யூஸ் பண்ணிக்கிடுதேன். ஆமா, எப்பவும் உன் கூடவே ஒரு பொண்ணு இருப்பாளே, அவ எங்க காணோம்? அவளுக்கு பதிலா நான் வேணா அவன் கூட இருக்கவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நம்ம டீல மட்டும் மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடுறான். அகிரா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரென் யாருக்கோ கால் பண்ணி சொல்றா. யாரோ அட்டாக் பண்ண வராங்கன்னு குமகிரி பார்த்தா அட்டாக் பண்ண வந்தவன திடீர்னு காணோம். அவன் வேற இடத்துல தள்ளி போய் நிக்கிறான். கிரீன் டீம் ஆளுங்க நிறைய பேரை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆக்கவோ குமகிரி அவனை அட்டாக் பண்ணலான்னு போறான். ஆனா அந்த பையன் தொட்ட உடனே குமகிரி கையில இருக்கிற அந்த காப்ஸ் வந்துட்டு சின்னதாக ஆரம்பிச்சிருது. சின்னதாகி அது அவனோட கையை இருக்கமோ அவனுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே அவனை விட்டுதான். நான் தொடர எந்த விஷயத்த வேணாலும் என்னால சின்னதாக்க முடியும். அச்சோ, நான் என்னோட பவர் என்னங்கறத உன்கிட்ட சொல்லிட்டேனே. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே அவன் கையில ஒரு ரோப்பை கட்டி இருக்கான். அந்த ரோப்பை அவன் ரொம்பவும் சின்னதாக்கவுமே அவனோட கையே துண்டா வந்துருது. இந்த கிரீன் டீம்ல இருக்கிற நீங்க எல்லாருமே முட்டாளுங்க தான். நீங்க என்ன பண்ண போறீங்கிறத நாங்க ஈஸியா கெஸ் பண்ணியே உங்களை தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நாங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி குமகிரி சொல்றான். இங்க ஒகாமியா காமிக்கிறாங்க. மாசியாக்கு கால் பண்ணி நீ சொன்ன மாதிரி அங்க காப்பாத்த யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கவோ, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு தெரிஞ்சு உன்னோட கெஸ் தப்பா இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாருமே அவளை காப்பாத்த வரல, நான் இவளை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உயிரோட வச்சிருந்ததுக்கு மேல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க கிரீன் டீம் அப்படின்னு சொல்லி ஆசக்கா கண்ண முடவோ, ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் கரெக்டான டைமிங்ல வந்து அவனை அடிச்சு ஆசக்காவை காப்பாத்துறா. நம்ம ஹீரோவா அதே நேரத்துல வேற யாருக்கோ கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த ரெண்டு பேரை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி குமகிரி சொல்றான். இவளுக்காக ஒரு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யூரி டென்ஷனா பேசவும், நல்ல வேளை நீ என்கிட்ட சொன்ன, நான் அவளை கொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தையவோ போய் கொல்ற அப்படின்னு சொல்லி ஒகாமி சொல்றான். உடனே டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை அட்டாக் பண்றா. உங்க ரெண்டு பேரோட பவருமே பிசிக்கல் அபிலிட்டிஸா அதிகமாக்குறது தான். சோ ஃபைட் பண்ணா நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ஃபைட் பண்ணுவீங்க. சோ நீ அட்டாக் பண்ணும்போது ஸ்பீடா அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். அதுபடியே ஹீரோயின் அட்டாக் பண்றா. இப்போ அவன் நம்ம ஹீரோயினை கரெக்டா பிடிச்சு இழுத்துருதான். நீ விலகி போகும்போது அவன் உன்னை கண்டிப்பா பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஒருவேளை அப்படி அவன் உன்னை பிடிச்சிட்டான்னா நீ பயப்படாத. அவனோட இன்ஸ்டிங்க்ட்ல கண்டிப்பா அவன் உன்னை பக்கத்துல இருப்பான். அந்த ஃபோர்ஸ் நீ உனக்கு சாதகமா பயன்படுத்தி நீ அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். அதுபடியே நம்ம ஹீரோயின் அவனை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ சொன்ன அட்வைஸ் எல்லாம் வச்சு அந்த வில்லனையே நம்ம ஹீரோயின் வேற லெவல்ல அட்டாக் பண்றா. ப்ரோ, இதை நீ பாத்துட்டு தானே இருக்க. உனக்கு வேணா இது புரியாம இருக்கலாம். கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். என்னோட கேள்விக்கு நீதான் பதில் சொல்லணும். நீதான் கரெக்டான ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே மோத ரெடியா இருக்காங்க. க்ரோ அப்படின்னு சொல்லி அவன் மென்ஷன் பண்ணது இந்த நம்பர் 2 தான். அவன் என்னடா இங்க பிளான் பண்ணி ஒரு ஸ்பையை இவங்க டீம்ல இறக்கிருக்கான். பட் ஆனா இவங்க நல்லவேளை அந்த ஸ்பையை புடிச்சிட்டாங்க. ரெட் டீம் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஆளுங்க கிரீன் டீம்ல வந்து சேர்ந்திருப்பாங்க. டாடரா அவளோட பவரை யூஸ் பண்ணி மத்தவங்களோட பவர் என்ன அப்படிங்கறத பார்க்க முடியும். ஆனா அவன் மட்டும் போய் சொல்லிருப்பான். அதை வச்சுதான் இவன் தான் ஸ்பை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டாடரா போய் பேசுறா. எப்படியும் இந்த கிரீன் டீம் தோக்க தான் போகுது, இதுல எதுக்காக இருக்கணும், அதனாலதான் நான் ரெட்டுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இல்ல உனக்கு தெரியாது, கீ எப்பவுமே தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றா. என்னது கீயா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். எனக்கு பிடிச்ச ஒருத்தன் இங்க இருக்கான், அவன் என்னானாலும் சரி கண்டிப்பா எந்த ஒரு கேம்லயும் தோக்க மாட்டான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு அங்க இருந்து கிளம்பப்போ, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தரியா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். லீடர்கிட்ட கேட்டுட்டு அவ தண்ணி குடுக்கலான்னு போறதுக்குள்ள பார்த்தா அவன் கழுத்தறுத்து யாரோ கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. டாடராக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. கேம்ப நோக்கி எதிரியோட ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடருக்கு தகவல் வருது. அவங்க ரெண்டு பேருக்குமே அப்பதான் புரியுது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பை மட்டும் இந்த இடத்துல இல்ல, 2 ஸ்பை இருக்காங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட பசங்க தான் இதுல ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பையை கொலை பண்ணது ஆக்சுவலி வேற யாரும் இல்ல, கிரீன் டீம்ல இருக்கிற ஒரு பார்ட்டி தான். நம்ம ஹீரோ இப்ப தனியா எதிரி கூட சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்கான். ஆசக்கா ஆபத்துல இருக்கா, அவளை போய் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போகவா. அவளை காப்பாத்த நிறைய பேர் போறாங்க. நீ இப்ப போனேன்னா நம்ம பிளான் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்னால அவளை அப்படியே ஆபத்துல விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போடவும், யூரி நீ போகாத, நீ எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு பார்ட்னர் தேவைன்னா அந்த டாடராவை போய் கூப்பிட்டுக்கோ. உன்னோட ஸ்ட்ராட்டஜி பிளான் இந்த கேம்ல ஜெயிக்கிறது தான் உனக்கு முக்கியமா போச்சுல அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், அவளுக்குமே நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜெயிக்கிறதுக்காக நீ எல்லாரையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரி தான் என்னையவோ யூஸ் பண்றல. எமல உனக்கு அக்கறை இருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. அடச்சா, யூரி இப்படி சொதப்புவான்னு தெரிஞ்சுதான் நான் ஃபர்ஸ்ட் எதுக்கோ பேக்கப் பிளான் ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப ஓடிட்டு இருக்கான். இந்த கேம்ல கிரீன் டீம் எப்படி விளையாண்டாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினை யோசிச்சு பார்க்கும்போது மட்டும் மத்த எல்லாரையும் விட்ட மாதிரி நம்ம ஹீரோயின் அவனால விட முடியல. அவ மேல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேல அட்டாக் நடக்குது. அகிரா, நம்மள யார் பெஸ்ட்ங்கறத மோதி பாக்குறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்றான். இந்த இடம் ஃபாரஸ்ட்ங்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல நிறைய குச்சிங்க கிடைக்கும், உனக்கு தான் இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு இதுக்கு மேல அதிகமான காயங்கள் படக்கூடாது, இல்லைன்னா நான் இதுல தோத்து போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, உன் கூட சண்டை போடுறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே
அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கிட்ட அசால்ட்டா பேசுறான். அப்படியே அதையும் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரதுக்குள்ள மரத்து மேல இருந்து ஒருத்தர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அகிரா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோவை காப்பாத்த தான் ட்ரை பண்றான். அந்த ரெட் டீமை சேர்ந்து அந்த ஜெனரல் நம்ம ஹீரோவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள கிரசாக்கி அவனை அட்டாக் பண்ணி அகிராக்கும் எனக்கும் செட்டில் பண்ண வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை முடிக்காம நான் அவனை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். ஆக்சுவலி இது கூட நம்ம ஹீரோவோட பிளான் தான். அந்த ரெட் டீமோட ஜெனரலுக்கும் கிரசாக்கிக்கும் ஒரே பவர் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோ தான் பிளான் போட்டு கிரசாக்கியவும் அந்த ஜெனரலையும் ஒரே இடத்துக்கு வர வச்சிருப்பான். அவன்கிட்டயும் உன்னோட பவர் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிரசாக்கி கிட்ட சொல்லவும் அதை நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட பிளேட் எதை வேணாலும் 2 துண்டா கட் பண்ணும், ஆனா அவனோட பிளேட் அது கட் பண்ணலனா அப்படின்னா அவன்கிட்டயும் என்னோட பவர் தான் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்றான். அப்படின்னா என்னோட பிளான கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள இந்த பவரை பத்தி எனக்கு தான் அதிகமா தெரியும், நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ள அவன் காத்திரியே இவங்களை கட் பண்றான். இதை எப்படி அவன் பண்ணா அப்படின்னு சொல்லி கிரசாக்கிக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. அகிரா உன்னோட பிளான் என்னன்னு சொல்லி அதையே நான் பண்றேன், உனக்கு நல்லா தெரியுமா அவனோட பவரும் என்னோட பவரும் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லி கிரசாக்கி கேட்கவும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணால மத்தவங்களோட பவர் என்னங்கறத பார்க்க முடியும், அவ தான் பார்த்து ரெட் டீம்ல இருக்கிற ஆளுங்களோட பவர் சொன்னா உன் பவரும் அவன் பவரும் ஒண்ணுதான், அவனோட பவரை அவன் புத்திசாலித்தனமா யூஸ் பண்றான், உன்னோட ஸ்வாட் எதை வேணாலும் 2 துண்டா கட் பண்ண அப்படின்னா ஒருவேளை காத்து எதுவும் அவன் கட் பண்றானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்ட்ட விட நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரசாக்கி சொல்றான். அவங்க 2 பேரும் என்ன ஓடி போயிட்டாங்களா, கண்டிப்பா அவங்க ஓடி போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கிரசாக்கி போயிட்டு அட்டாக் பண்றான். ஆனா கிரசாக்கியால அந்த ஜெனரலை தோக்கடிக்க முடியல. நம்ம ஹீரோ கரெக்டா அவனை டைரக்டா அட்டாக் பண்ணாம அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த மரத்தோட சேர்த்து அட்டாக் பண்றான். ஆனா அப்படி இருந்துமே அவன் நம்ம ஹீரோவை அடிச்சிருந்தான். உங்களோட பிளான் என்னங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, கிரசாக்கியை வச்சு என்ன அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீ என்ன அட்டாக் பண்ணலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இல்ல என்கிட்ட இன்னொரு பிளானும் இருக்கு கிரசாக்கி, கத்தி மலைய பொழியவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ மரத்தை வெடிக்க வச்சதுல அந்த இடத்துல நிறைய குச்சி பறந்துட்டு இருக்கு, அதை அவன் கத்தியா மாத்தி கிரசாக்கி ஈஸியா அந்த ஜெனரலை கொன்றுதான். இந்த அகிரா உண்மையிலேயே ரொம்பவும் பெரிய திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க ரைகா வந்துட்டு நிறைய கிரீன் டீம் ஆளுங்களை கொண்டுட்டு இருக்கா. அதுல நன்மாரி இருக்கிறவா அவளோட பவரை யூஸ் பண்ணி ரைகாவோட கழுத்தையே திரும்புற மாதிரி பண்றா. ரைகா கழுத்து திரும்பி அப்படியே கீழே விழுந்துருதா. அவ்வளவுதான் அவ இறந்து போயிட்டான்னு பார்த்தா கழுத்து திரும்பியுமே கூட அவளுக்கு எதுவுமே ஆகல. இன்னும் தைரியம் இருந்தா இவ இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த நன்ன அவ கத்தியால குத்தலான்னு போறதுக்குள்ள ரெண்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறா. எவ்வளவு நேரமா நீங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரைகா கேட்கவும், உன் கழுத்து திரும்பி நீ எந்திரிச்சதையே நான் பார்த்தேன் அப்படின்னா உன்னோட பவர் இம்மார்டாலிட்டியா, அது போக பொம்மைங்களையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்றல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், தேவையில்லாத நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை கொன்னுட்டு கிரீன் ஆளுங்க தான் உன்னை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி நம்ம டீம் கிட்ட சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி ரைகா சொல்றா. ரென் அவளோட எச்சியை தொட்டே அதை ஒரு பிளேடா மாத்திரா. ரைகா ரென்ன கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ரென் சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்றா. பரவாயில்ல உனக்கு ஃபைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரைகா கேட்கவும், நான் ஜிம்னாஸ்டிக் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா ரென்னுக்கு நிறைய இடத்துல அடிபட்டுருது, இது போதும் அப்படின்னு சொல்லி ரென் சொல்லப்போ, என்ன விட்டு கொடுக்க போறியா, சாக ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ரைகா கேட்கவோ, இல்ல எனக்கு தேவையான விஷயம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரென் அவளோட பிளட் தெளிக்கவுமே அது அவ்வளவோ கத்தியா மாறுது. உனக்கு இவ்வளவு அடிப்பட்டம் கூட நீ இன்னும் நடமாடுறியா அப்படின்னு சொல்லி ரென் கேட்கறா. ரைகா அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவளோட கையில அவளோட பிளட் தடவி அந்த மரத்திலேயே கட்டி போட்டு வச்சிருந்தா. வேண்டாம் அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி ரைகா கத்துறா. ரெட் டீம் சேர்ந்து வேற ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அவன் வச்சிருக்கிற பெட்டிக்குள்ள ரென் போயிட்டு குத்துறா. அவன் அந்த பெட்டிக்குள்ள குத்தவுமே இங்க ரைகா அப்படியே இறந்து போயிருதா. நீயும் ஒரு பொம்மை தாங்கிறத நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென் சொல்லப்போ, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறவன் எப்படி நீ இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ரென்னை பார்த்து கேட்கவும், சண்டை போட்டு சாகுற ஒரு கேம்ல அவங்க கண்டிப்பா சாக வரத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவளோட கழுத்தை திருப்பி அவ இறந்து போகலங்க போதே தெரிஞ்சிருச்சு. மத்த பொம்மைங்களை நீ கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவ்வளவு ஒரு பொம்மை தான் சொல்லி, ஆமா இவன் கூட நிக்கிறியே நீ யாரு அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்கிற பையனை பார்த்து ரென் கேட்கறா. என்னால வாய்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனாலதான் இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லி அவங்க கம்பல் பண்ணாங்க. நீயும் ரெட் டீம் சேர்ந்தவா தானே, எதுக்காக துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும், இந்த ரெட் டீமோட ஏதாச்சும் ஒரே ஒரு ஜெனரலை நான் கொண்டுட்டேன் என்ன கிரீன் டீம்ல சேர்த்துக்கிட்டதா அவங்க சொன்னாங்க. நான் ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி, சோ இப்ப எந்த டீம் ஜெயிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லி அந்த நின்னுட்டு இருக்கிற பையனையும் அந்த ரென் கொண்டுதா. ஆக்சுவலி அவளோட உண்மையான பவர் என்னது அப்படின்னா, அவளோட பாடி ஃப்ளூயிட்ஸ் வச்சு அவளால டார்ச்சர் டிவைஸை கிரியேட் பண்ண முடியும். என்னோட உயிருக்கு இப்ப ஆபத்து இல்ல, யார் ஜெயிக்க போறான்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான். இந்த ரென் கிட்டயோ பேரம் பேசி நம்ம ஹீரோ தான் இப்படி பண்ண வச்சிருப்பான். யூரி இருந்தா அப்படின்னா தான் நம்ம ஹீரோவால நிறைய பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆனா அவ இல்ல அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோ இப்போ அவனுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா தான் அவனால அந்த கேனனை கூட யூஸ் பண்ண முடியும். ஆனா யூரி இதை கொஞ்சம் கூட யோசிக்காம ஆசகாவை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தனியா விட்டுட்டு போயிட்டா. ஒருவேளை யூரி இப்படி விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ ஆல்ரெடி பேக்கப் பிளான் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். சோ அதனாலதான் நம்ம ஹீரோ கிரசாக்கிய போன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லி நம்மளோட சண்டையை இன்னைக்கே முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். அதே சேம் டைமிங்ல அந்த ஜெனரலும் அந்த இடத்துக்கு வர மாதிரி நம்ம ஹீரோ தான் பண்ணிருப்பான். கிரசாக்கி நம்ம ஹீரோ கூட இருக்கிறதுனால அட்லீஸ்ட் நம்ம ஹீரோவால கேனன் பவரை மட்டுமாச்சு யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் கூட இது எல்லாமே போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கே தெளிவா புரிய ஆரம்பிக்கும். சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.